ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான வெஜிடபிள் பிரெட் லசானியா பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் பிரெட் வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லசானியா பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து 75% அளவுக்கு குக் பண்ணால் போதும். ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீன். அண்ட் 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன் காளான். அதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரோசன் கார்ன் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரோசன் கார்ன் இல்லைனா நீங்கள் டைரெக்டாக ஸ்வீட் கார்னை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆரிகானோ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானது. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, பட் தண்ணி விட்டுருக்கு காயிலிருந்து. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் பீட்சா சாஸ் இல்லாட்டி பாஸ்தா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எந்த கட்டி இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லை டக்குன்னு அடி பிடிச்சிடும். இந்த ப்ராசஸ் பண்ணுறச்ச நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கிச்சனே. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விஸ்கோ இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்டர் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா மைதா ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமியாக வரும். அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் ரெடி. இந்த ரெசிபிக்கு ரெட் சாஸும் ரொம்ப முக்கியம்தான். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வீடியோஸில் நான் ரெட் சாஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து பீட்சா சாஸ் இல்லாட்டி ஷெஸ்வான் சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ் பிளேட் எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குட்டி சைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு 4 பீசஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண ஒயிட் சாஸ் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டஃப் பண்ண முடியுமோ நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரெட் சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் ரெட் சாஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் தக்காளியை வந்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அதோட காஞ்ச மிளகா அண்ட் பூண்டு ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கார்லிக் போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு சால்ட் அண்ட் ஆரிகானோ சில்லி பவுடர் போட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா ரெட் சாஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸ் ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டஃப் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நான் குட்டி குட்டியாக ஆலிவ்ஸ் வந்து கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேட்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபெட்டா சீஸ், கவுடா சீஸ் அண்ட் வந்து க்யூப் சீஸ் 3 சீஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சமாக ஆரிகானோ வந்து மேலே ட்ரிசில் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம அதே ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அகெயின் வந்து ட்ரிம் பண்ண பிரெட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பேக் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதுக்கப்புறமா மேலே திருப்பியும் நம்ம ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து ஒயிட் சாஸ் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரெட் சாஸ் இன்னொரு லேயர் வந்து மேலே போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி.
நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எண்ட் ஆஃப் த ரெசிப்பியில். அதுக்கப்புறமா அதே தான் ப்ராசஸ். நம்ம கிரேட் பண்ண சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லசானியா ஷீட்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து டோ மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து ஷீட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ரெட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக்கிங் மோட் செட் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்டிங் பீரியட் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசையர் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. நம்ம போட்ட சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா பேக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, அட்டகாசமான வெஜிடபிள் பிரெட் லசானியா ரெடி. ஓவன் இல்லைனாலும் நீங்கள் ஒரு பேனில் வந்து சால்ட், உப்போ இல்லாட்டி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இந்த பிளேட்டை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you. Bye bye. Have a good day.